ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதித்த உடனே அந்த தண்ணியை வந்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சூடு பொறுக்க மூடி விட்டணும். மூடி விட்டின உடனே வெள்ளைப்பாகு வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். வெள்ளத்தை உடச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிடுச்சு. அதை வடிகட்டிட்டு ஒரு பேனில் நெய் விட்டு அதில் வந்து வெள்ளைப்பாகும் அந்த அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்து பூரணம் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளேயே மாவு நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை நல்லா கைவிட்டு பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா கையில் ஒட்டாத அளவுக்கு இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தடவிட்டு இந்த மாவை வந்து ஒரு தட்டையாக இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து பூரணம் அதில் வச்சு அந்த அச்சில் வச்சு எடுத்தோம்னா ஷேப் கரெக்டாக வரும். ஒரு பாத்திரத்தில் வாழை இலை வச்சு இந்த கொழுக்கட்டைகளை வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.